Hi viewers, UGC NET exam qualified ஆகணுமா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸல் அனாலிசிஸ் பற்றி தெரியணும். இந்த எக்ஸல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா NTA சஜஷன் ஆன்சர் கீ. ஸோ இந்த காலம் தான் வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் ஐடிக்கு நீங்கள் என்ன ஆப்ஷன் வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்றத நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஐடிக்கு நான் ஆப்ஷன் 4 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த காலமில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஸ்டின் வந்து கரெக்டு அப்படின்னா 1ன்னு வந்துடும், இந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னா 0ன்னு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு நல்லா தெரியும், ரெட் கலர் ஃபாண்ட்டுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த கொஸ்டின் வந்து நான் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா Fன்னு போட்டிருப்பேன். எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் நான் தப்பாக அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இசட்டுன்னு வந்து போட்டிருப்பேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஒரு காலம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரை எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் வந்து 21 கொஸ்டின் வந்து கரெக்டு, 3 கொஸ்டின் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கில் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் ஓவர் கம் பண்ணணும். ஸோ இதை நான் ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நான் குவாலிஃபைட் ஆக முடியும். அதே மாதிரி பேப்பர் 2, ஸோ இது வந்து NTA சஜஷன் ஆன்சர் கீ. ஸோ இது வந்து நான் எக்ஸாமில் அட்டன் பண்ண ஆன்சர். ஸோ இதில் எனக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக் வந்து நான் ரெட் கலர் ஃபாண்ட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டாபிக் வந்து நான் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன், நான் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன், எத்தனை கொஸ்டின் வந்து தப்பாக அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கேல்குலேஷன் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக் 18 கொஸ்டின் வந்து கரெக்டு, எனக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக் 9 கொஸ்டின் வந்து தப்பு. ஸோ நான் இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ என்னுடைய மார்க் என்னவாக இருக்கும்னு வந்து பார்க்கலாம். ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்ச கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 39 கொஸ்டின் ஃப்ரம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துலேயுமே வந்து 39 கொஸ்டின் வந்து கரெக்டு. ரெண்டுத்துலேயுமே எனக்கு கான்ஃபிடென்ட் கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் வந்து பார்த்தோன்னா 12. ஸோ டோட்டலாக 51 கொஸ்டின். ஸோ நான் அந்த 51க்கு 51 எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 80 வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் அனாலிசிஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீட் எக்ஸல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வச்சு நீங்கள் இதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ நீங்களும் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அனாலிசிஸ் வந்து பண்ணிங்கன்னா தான் அப்கமிங் எக்ஸாம் வந்து நீங்கள் குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ எப்படி குவாலிஃபைட் ஆகுறது அப்படின்றது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் PG ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.